அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் +1 கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரஜன் பாடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வகுப்பில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனுடைய தயாரிப்பு முறையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்த்தோ ஹைட்ரஜன்கள் பேரா ஹைட்ரஜன்கள் பற்றி பார்த்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல், நான் இது உங்களுக்கு வகுப்பறையில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த கருத்தொற்றுமையெல்லாம் பற்றி பார்த்தோம். அதாவது ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜனை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றியும், எப்படி வந்து கன்வர்ஷன் ஆஃப் பேரா ஹைட்ரஜன் டு ஆர்த்தோ ஹைட்ரஜன் எப்படி அப்படின்றத பற்றியும் போன வகுப்புகளை நம்ம பார்த்தோம். சரியா? அதனோட தொடர்ச்சியாக இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனை எவ்வாறு தயாரிக்கலாம், ஏன் சார் தயாரிக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா அது அவ்வளோ பயன்களை வந்து கொடுக்குது. நம்ம ஹைட்ரஜனை நிறைய வகையில் பயன்படுத்தும். அது எல்லாத்தையும் நம்ம பயன்கள் பகுதியில் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனை நம்ம வந்து ஒரு 3 முறையில் தயாரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமிலம் கலந்த நீரினை மின்னாற்பகுத்தல் மூலமாக தயாரிக்கலாம். ஆய்வகத்தில் உலோகங்கள் கூட சேர்த்து தயாரிக்கலாம். அப்புறம் தொழில்முறை தயாரிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனோட தொடர்ச்சியாக இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆய்வக தயாரிப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆய்வக தயாரிப்பையும் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அமிலம் கலந்த நீரினை மின்னாற்பகுத்தல் முறையை பற்றி பார்க்கலாம். சரி, ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் அது மூலக்கூறாக இருக்கும் அப்படின்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து ஆய்வகத்தில் எப்படி தயாரிக்கிறோம், நம்ம லேபில் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான உபகரணங்கள் தான் இதுக்கு பேர் வந்து கூம்புக்குடுவைன்னு சொல்லிட்டு பேர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முகவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெஷரிங் சிலிண்டரை தலைகீழாக கவிழ்த்து வச்சுருக்காங்க. மெஷரிங் சிலிண்டர்னா அளவு ஜாடி தலைகீழாக கவிழ்த்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு ரப்பர் வந்து கார்க் போட்டு மூடியிருக்காங்க. அதில் வந்து இங்கே லிக்யூடு, அதாவது நம்ம ஆசிட் ஊற்றணும் அப்படின்னா அது இதை வழியாக ஊற்றலாம். இங்கேருந்து ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெஷரிங் ஜாருடைய வாய்ப்புறத்தில் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க, பாதி அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஏன் சார் இந்த செட்டப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த கூம்பு குடுவைக்குள்ளே ஜிங்க் உலோகத்தை நம்ம எடுத்துப்போம். அப்புறம் இந்த ஒரு வழியாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நம்ம இதில் ஊற்றுன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் வினைபுரியும். ஜிங்க் வந்து குளோரின் கூட வினைபுரிஞ்சு ஜிங்க் குளோரைட் அப்படின்ற ஒரு உப்பை வந்து உருவாக்கும். இது எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். HCl நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா H+Cl- அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்களா? கரெக்டா? அப்போது ஜிங்க் வந்து என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னா 2+ ஸ்டேட்டில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜிங்க் 2+ 2 குளோரின் மைனஸ் எடுத்துக்கிட்டு ஜிங்க் குளோரைடாக ஃபார்ம் ஆகும். மீதி இருக்கிற 2 H+ ஒன்றா சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வினை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. ஜிங்க் 2+ ஸ்டேட்டில் இருக்கும். HCl எப்படி எழுதலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். H+Cl- சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். அப்போ இங்கே பாருங்கள், நான் கிறிஸ்கிராஸ் மெத்தடில் எழுதி காமிக்கிறேன். ஜிங்க் வந்து +2 ஸ்டேட்லையும் குளோரின் வந்து -1 ஸ்டேட்லையும் இருக்கும். இது நம்ம ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்க தேவையில்லை, வெறும்னே வந்து 2 1 அப்படின்னு பார்த்தாவே போதும். அப்போது இந்த 2 இங்கே போகுமா? அப்போ Cl2 வருமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இங்கே 2 மூலக்கூறு எடுத்துக்கிறோம். அப்போ 2 Cl- போனதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 H+ ஆகுது. வாயு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுதான் இங்கே வந்து ப்ளஸ் Cl- கூட சேர்ந்து இங்கே ஆசிட் நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அது கூட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க் குளோரைடு ஃபார்ம் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில வரும். கேஸ் வந்து இந்த டியூப் வழியாக வெளில வரும். ஏன் சார் இது வழியாக வெளில வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் தான் நம்ம என்ன ஊற்றிருக்கோம், HCl ஊற்றிருக்கோம். அது வந்து ட்ராப் பை ட்ராப்பாக சுட்டிட்டு இருக்கு. அப்போ இது வழியாக போகிறதுக்கு வழி கிடையாது, இந்த டியூப் வழியாக போகிறதுக்கு வழி கிடையாது. இந்த டியூப் வழியாக அப்படியே இங்கே வரும். இங்கே வந்த உடனே இப்போ இந்த முகவையில் நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இதுவரை நம்ம வந்து தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கோம் வச்சுங்க. அப்போ இந்த முகவையில், இந்த கவிழ்த்து வைக்கப்பட்ட முகவையில் இது வரையும் தண்ணி இருக்கும். ஹைட்ரஜன் கேஸ் வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பபுள் அப்படியே குமிழா அது வந்து வெளில வரும். வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குமிழ்கள் வந்து மேலே போயிட்டு சேகரமாகும்.
குமிழ்கள் மேலே போயிட்டு சேகரமாகும், தண்ணியை வந்து கீழே, அதாவது இங்கே சேகரமாக தண்ணி வந்து கீழே வரும். இதுவரையிலும் இந்த அளவு வந்து குறையும். இதுதான் வந்து இடப்பெயர்ச்சி முறை அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இந்த வினை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெஷரிங் ஜாரில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வாயுவை அப்படியே வந்து அசையாமல் எடுத்து வேற ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து ஆய்வக தயாரிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சரியா, புரிஞ்சுதான்? ரெண்டாவது வந்து இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து லெபார்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. லெபார்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அமிலம் எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் ஆசிட் வாட்டர். எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னா மின்சாரத்தால் பகுத்தல். அதாவது கரண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கரண்ட்டை கொடுத்து நம்ம இதை வந்து பிரிக்க போறோம். சரியா? அப்போ மின்சாரத்தை கொண்டு பகுத்தல் முறைக்கு பேர் தான் என்ன பேருனா மின்னார் பகுத்தல்னு பேரு. எதை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா தண்ணியை வந்து கரண்ட் கொடுக்கும்போது வாட்டரை வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அதுக்கு என்ன பண்ணிக்கணும், இது மாதிரி ஒரு H வடிவ குழாய் எடுத்துக்கணும். சரியா? இந்த H வடிவ குழாயில் நடுவில் ஒரு டியூப் இருக்கு. இது இந்த 2 பக்கங்கள் டியூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தண்ணியை ஊற்ற போறோம். தண்ணியை ஊற்றினோடனே அது இந்த மட்டத்துக்கு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்முனையை வச்சிருக்கோம். நேர்மின்முனையை வச்சிருக்கோம். தண்ணி வழியா லீக் ஆகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணியிருக்கோம். இந்த டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மின்முனையை வச்சிருக்கோம். சரியா? இந்த பிளஸ்ஸை கொண்டு போயிட்டு அதே மாதிரி இந்த மைனஸை கொண்டு வந்துட்டு பேட்டரியில நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், கரண்ட் வந்து போக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ நேர்மின் வாயில கரண்ட் போகும்போது என்ன நடக்குது, எதிர்மின் வாயில கரண்ட் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மின்னார் பகுத்தல் நடைபெறும். மின்சாரத்தால் பகுத்தல் வந்து நடைபெறும். சரியா? முதல்ல இங்கே ஒட்டுமொத்த வினையை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒட்டுமொத்த வினையில என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீரானது பகுக்கப்படுகிறது. பகுத்தல்னா என்ன அர்த்தம், பிரித்தல். எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னா பிரித்தல். எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் ஆகவும் ஆக்சிஜன் கேஸ் ஆகவும் பிரிக்கப்படுகிறது. சரியா? ஸோ இது வந்து இங்கே வினைகளாக எழுதியிருப்பாங்க. இது உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியாது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாமில் எழுதும்போது இந்த வினை தான் நீங்கள் வந்து எழுதணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு H2O நம்ம தண்ணி இங்கே எடுத்துட்டோம் இல்லையா? தண்ணியை எடுத்து நம்ம கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி H2O ஆனது 2ஆ பிரியுது. ஒன்று வந்து OH மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. ஓகே, H பிளஸ் OH மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. இப்போ H பிளஸ் நேர்மின் சுமையில் இருக்கு, OH மைனஸ் எதிர்மின் சுமையில் இருக்கு. உங்களுக்கு புரியணுன்றதால தான் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையில வந்து நீங்க இது மாதிரி தான் எழுதணும். H பிளஸ் நேர்மின் சுமையில் இருக்கு, OH மைனஸ் வந்து எதிர்மின் சுமையில் இருக்கு. அப்போ இந்த மைனஸ்ன்றது எந்த மின்முனையை நோக்கி போகும் அப்படின்னா இந்த நேர்மின் முனையை நோக்கி போகும். நம்ம கரண்ட் கொடுக்குறோம் இல்லையா, நேர்மின் சுமை எங்க இருக்கோ அது நோக்கினா மைனஸ் எதை நோக்கி போகும் அப்படின்னா பிளஸ் நோக்கி போகும். அதே மாதிரி பிளஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த மைனஸ் நோக்கி போகுது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ரைட். முதல்ல இந்த OH மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளஸ் நோக்கி போகுது. எத்தனை OH போகுது அப்படின்னா 2 OH போகுது. 2 OH மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நேர்மின் முனைக்கு போகுது. கவனிக்கிறீங்களா? நேர்மின் முனைனா என்ன அர்த்தம், பிளஸ்னா என்ன அர்த்தம், மைனஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். மைனஸ்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா? அப்போ இங்கே OH மைனஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மைனஸ்ன்றது எதுக்கு அர்த்தம் அப்படின்னா அதுக்கிட்ட எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆக போகுது அப்படின்னா OH மைனஸ் கிட்ட இருந்து அந்த நேர்மின் முனைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. 2 எலக்ட்ரான் வந்து கொடுக்க போகுது. அந்த 2 எலக்ட்ரான் கொடுக்கறதுனால தான் இங்கே +2E அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து ஒரு H2O நீங்க பிரிச்சு எழுதுங்க. மீதி வந்து ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கும். அதுதான் ஆஃப் O2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஆஃப் O2 என்ன அர்த்தம், ஒரு ஆக்சிஜன். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 + 1 2 ஹைட்ரஜன். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருந்துச்சு. 2 எலக்ட்ரானை இந்த மின்முனைக்கு கொடுத்துட்டு அது இது மாதிரி மாற்றிக்கிச்சு. அப்போ இந்த மின்முனையில் ஒரு குமிழாக வருது இல்லையா, அது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வாயு, O2 கேஸ். ரைட்டா? இது வந்து நேர்மின் வாய். எதிர்மின் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து H+ இல்லையா? H+ என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மின் முனை நோக்கி போகுமா? எதிர்மின் என்ன அர்த்தம், அதுக்கிட்ட எலக்ட்ரான்கள் இருக்கு. அந்த மின்முனையில நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்போ 2 H+ வந்து அங்க போகுதுன்னு வச்சுப்போம். 2 H+ அங்க போகுது. அந்த மின்முனையில 2 எலக்ட்ரானை வாங்கிக்குதுன்னு வச்சுப்போம்.
2 எலக்ட்ரான் வாங்கி, ஏன்னா அந்த மின்முனை கிட்ட என்ன இருக்குது, எலக்ட்ரான் நிறைய இருக்குது, அதான் மைனஸ் சார்ஜ் நிறைய இருக்குது. ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கின உடனே இந்த ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து நியூட்ரல் ஆகிட்டு கேஸ். ஆனால் H+ எடுத்துறேன் இல்லையா, அதுமாதிரி H+ கொடுத்துருக்க மாட்டாங்க. வாட்டர் மாலிகுல் எடுத்திருப்பாங்க. 2 வாட்டர் மாலிகுல் 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு 2 OH- அயனியாகவும் ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஆகவும் பிரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் இது மாதிரி சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீர் என்பது ஒரு அயனிசமும் கிடையாது, அயனிகளாக பிரியாதது. நான் உங்களுக்கு புரியணுன்றதால இப்படி பிரித்து காமிச்சிருக்கேன். சரியா? அப்போது இந்த 2 தயாரிப்பு முறைகள் நல்லா படிச்சிருங்க. ஒன்று வந்து லெபார்டரி ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் ஆசிட் மிக்ஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை நீங்கள் பேக்வேர்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக புரியும். அதுதான் வந்து நமக்கு இப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. ஹை பியூரிட்டி ஹைட்ரஜன் வந்து ஆப்டைன்ட் பை எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் கண்டெய்னிங் traces of acid or alkali. alkaliனா காரம், அது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. electrolysis of the aqueous solution of sodium hydroxide or potassium hydroxide using nickel anode. ஓகே, இந்த நிக்கல் ஆனோடுன்றது ஞாபகம் வச்சுங்க. ஒரு அயான் கேத்தோடு, நிக்கல் ஆனோடு, அயான் கேத்தோடு. அந்த 2 மின்முனைகள் சொன்னேன் இல்லையா, நிக்கல் ஆனோட்னா அதாவது நேர்மின்வாய் வந்து நிக்கல், நேர்மின்வாய் வந்து நிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அயான் வந்து கேத்தோடு. ரைட்டா? சரி, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. however this process is not economical for large scale preparation. இந்த வினைகள் நான் அங்கேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 99.9% பியூரான ஹைட்ரஜனை இதில் தான் நம்ம தயாரிக்க முடியும், ஆனால் இதில் அதிகமான அளவு தயாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் புக்கில் இதை தான் கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுங்க. ஆய்வக தயாரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கூம்பு குடுவை எடுத்தோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை வடிவமான ஒரு குடுவை எடுத்திருக்காங்க. சரியா? மற்றபடி எல்லாமே வினைகள் எல்லாமே சேம் தான், இதுவும் எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து டயக்ராம் இதுக்கு வந்து கஷ்டப்பட்டு போகணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக வந்து போட்டாவே போதுமானது. ரைட்டா? நம்ம அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். அதாவது தொழில் முறையில் எவ்வாறு ஹைட்ரஜன் தயாரிக்கப்படுகிறது, தொழில் முறையிலாம் ஃபேக்ட்ரியில் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன வீட்டிலே வந்து செஞ்சு பார்க்கலாம், ஹைட்ரஜன் தயாரிக்கிறத செஞ்சு பார்க்கலாம். முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு எனக்கு அந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆய்வக தயாரிப்பை நம்ம லேபில் வந்து செஞ்சு பார்க்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம ஜிங்க் எடுத்துக்கிட்டு அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை போடும்போது அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளில வரும். அதை நம்ம மெஷரிங் ஜார் கவுத்து வைக்காமல் ஒரு சோப்பு தண்ணியில் வச்சுட்டு அந்த பபுள்ஸ் வரும்போது ஒரு வத்தி குச்சி காமிச்சோன்னு வச்சுங்களேன், பாப் அப்படின்ற சவுண்டோட வெடிக்கும். அது வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து நல்லா பற்றி எரியும் இல்லையா, அதனால அந்த குமிழ் வெடிக்கும் போது நல்லா டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும், சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு லேபில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் தான் செய்ய போகிறீங்க. ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரோ எடுத்துட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிடணும். இது மாதிரி ஒரு அட்டையில் 2 பென்சில் எடுத்துக்கிட்டு 2 பக்கமும் நல்லா சீவிடணும். நல்லா சீவிட்டு இந்த 2 சீவன முனைகளை தண்ணீரை ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 2 இந்த பக்கம் இருக்கிற முனைகளில் நம்ம என்ன பண்ணணும், ஒயரை கனெக்ட் பண்ணி ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடணும். ஒயரை வச்சு 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துடணும். எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு 2 டிராப் இல்லை 3 டிராப் வந்து இந்த தண்ணியில் விட்டுணும். ஏன்னா அமிலம் கலந்த நீரினை மின்னார் பகுத்தாதான் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அமிலம்னா நம்ம எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு, சிட்ரிக் அமிலம் இருக்குது. அப்போது இந்த ஒயரை நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மின்னார் பகுத்தல் நடக்க ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா சார்? அப்போ பென்சில் வந்து மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னா கண்டிப்பாக கடத்தும். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிராஃபைட் உள்ள இருக்கிற கிராஃபைட் அப்படின்றது நீங்கள் லெட்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கிராஃபைட் ஆனது மின்சாரத்தை கடத்தும். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வந்து எனக்கு செஞ்சு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ எதிர்மின் சுமையிலிருந்து குமிழாக வரும், அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா குமிழாக வரும். நேர்மின் முனையிலேருந்து குமிழாக வரும். ஆனால் நேர்மின்லேருந்து வர குமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ், இதோ இங்கே இருக்கு பாருங்க, அது. எதிர்மின் முனையிலேருந்து வரது தான் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். முடிஞ்சால் அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்கு பதிலாக சோப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஹைட்ரஜன் கேஸ் வரும்போது சின்ன சின்ன குமிழாக வருது இல்லையா, அப்போ வந்து வத்தி குச்சி வச்சு லைட்டாக மேலே காமிச்சிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பாப் அப்படின்ற சவுண்ட் வரும். குமிழ் சின்னதாக இருந்தால் நமக்கு அதிகமாக சவுண்ட் வராது, குமிழ் பெருசாக இருந்தால் தான் நல்லா வரும். அதை நம்ம லேபில் செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக. இது மட்டும் நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். சரியா? ஸோ இது வரைக்கும் ஹைட்ரஜன் கேஸ் தயாரிக்கிற 2 முறையை பற்றி பார்த்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.